கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சுட்டு நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நல்லா சூடாக சாதம் வடித்து அதோட முங்க ரசம் ஊற்றி இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு பருப்பு சேர்த்துக்கோங்க, நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க, ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து வதக்கி விடுங்க. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா காய் வேகாது. ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது காரமாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ அரை வேக்காடு வெந்துருச்சு, அதோட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. நம்ம ஏன் ஓயாமல் மூடி போடுறோன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும், அதனால தான் நம்ம மூடி போட்டே வேக வைக்கிறோம். இப்போ 4 வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலுக்கும் அந்த வெள்ளைப்பூடு வாசனைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு கிளறி இறக்குனீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.